தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல கிட்டத்தட்ட 26 உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய சம்பவமா இந்த சம்பவம் பார்க்கப்படுது. அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல அப்படின்னு பலரும் இன்னைக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த சம்பவத்துல உயிரிழந்தவர்கள்ல ஒருவரான கடற்படை வீரரா இருக்கக்கூடிய வினய் நகர்வால் அவருடைய இறப்பும் அந்த புகைப்படமும் மிகப்பெரிய அளவுல பரப்பப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையே ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட திருமணமாகி 1 மாதத்திற்குள்ளாகவே வினய் நகர்வால் இறந்து கிடக்கிறதும், பக்கத்துல அவங்களுடைய மனைவி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரியான அந்த புகைப்படம் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டுச்சு. 1 மாதத்திற்குள்ளாகவே தன்னுடைய கணவனை இழந்து நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சோம். இறுதிச் சடங்குல அந்த பெண் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்துச்சு. மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு பெண்ண இன்னைக்கு வேற மாதிரியாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எந்த அமைப்பு இந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சோ, அதே இந்துத்துவ அமைப்புகள் இன்னைக்கு அந்த பெண்ணை சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மோசமான முறையில விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கு. மத வெறுப்பையும் மத சாயத்தையும் அந்த பெண் மீது பூசி அந்த பெண்ணுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் அத்தனையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணினுடைய நடத்தையவே ரொம்ப மோசமான வகையில சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெண் அளித்த ஒரே ஒரு பேட்டி தான். அவங்க அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கணவனுடைய இறப்புக்கு எனக்கு நிச்சயமா நியாயம் வேணும். இதை யார் செஞ்சாங்களோ அவங்க தண்டிக்கப்படணும். ஆனா இதுல எதுலயுமே துளி கூட சம்பந்தம் இல்லாத இந்தியா முழுக்க வாழக்கூடிய சாதாரண இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பை கக்குவதும், அவங்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதும் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அதை யாரும் பண்ணாதீங்க. ஆனா என்னுடைய கணவனுடைய இறப்புக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுல எந்த ஒரு தவறுமே இருக்கிறதா யாராலையுமே சொல்லிடவே முடியாது. ஒரு சக மனுஷியா இந்த நாட்டினுடைய குடிமகளா அவங்க சொன்னதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. என்னுடைய கணவனுடைய இறப்புக்கு எனக்கு நியாயம் வேணும் தான். ஆனா அதுல சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் ஏன் தண்டிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது நியாயமானது. உண்மையாகவே இந்த இடத்துல நம்ம அதை வியந்து பார்க்கணும். இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களால இப்படி யோசிக்க முடிஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம அவங்கள பாராட்டணும். ஆனா இன்னைக்கு அவங்க ஆசிஃபாவினுடைய இறப்புக்கு நியாயம் கேட்டு போட்ட ஒரு பதிவை எடுத்து வச்சு கூட அவங்கள தவறாக பேசிட்டு இருக்காங்க. ஆசிஃபா 8 வயசு ஒரு சிறுமி. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாட்டுல அதை நினைச்சு பார்த்தா யாராலையுமே அதுல இருந்து வெளியில வர முடியாது. 8 வயசு ஒரு குழந்தைய கருவறைக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்சாங்க. அதற்கு ஆதரவா ஒரு மனிதனால பேச முடியும் அப்படின்னா அவனுடைய மனநிலை எவ்வளவு ஒரு குரூரமான மனநிலைமையா இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா யாராலையுமே அந்த சம்பவத்துக்கு ஆதரவாகவோ அதை செஞ்சவங்களுக்கு ஆதரவாகவோ பேசவே முடியாது. ஆனா அந்த சம்பவத்தை எடுத்து வச்சுட்டு இதுக்கு நியாயம் வேணும்னு இந்த பொண்ணு போட்டிருக்கா அப்படின்னா, இந்த பொண்ணு அப்ப ஆசிஃபா ஒரு இஸ்லாமிய குழந்தை தானே. அதுக்கு ஆதரவா இந்த பொண்ணு போட்டிருக்கா அப்படின்னா, இந்த பொண்ணுக்கும் அந்த பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கும்ன்றதுல ஆரம்பிச்சு என்னென்னமோ இன்னைக்கு எக்கச்சக்கமா அந்த பெண்ணுக்கு எதிரான அவ்வளவு வன்மங்களையும் சமூக வலைதளங்கள்ல பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதே இந்துத்துவ அமைப்பு தான் அன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்டுச்சு. ஆனா இதே இந்துத்துவ அமைப்பு தான் இன்னைக்கு இந்த பெண்ணை பத்தி எக்கச்சக்கமான பேச்சுக்களை பேசி அவங்களுடைய மாண்பையே கொச்சைப்படுத்துற வகையில பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நிச்சயமா எந்த காலத்திலையுமே ஏத்துக்கவே முடியாது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்தியால 2 இஸ்லாமியர்கள் இந்த பயங்கரவாதத்துக்கு பிறகு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடக்குது. நிறைய மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள்ல தங்களுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு மீடியாக்கள்ல தங்களுடைய பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணு குறித்து இவ்வளவு மோசமா பேச முடியும் அப்படின்னா அந்த மனநிலை ரொம்பவே மோசமான மனநிலை. இது நம்ம என்னைக்குமே ஆதரிக்கவும் கூடாது, ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கவும் கூடாது. அதுவும் ஆதரிக்கிறதுக்கு சமம்தான். இதுக்கு எதிராக கண்டிப்பா மக்களாகிய நம்ம எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஒரு கடற்படை வீரராக இருக்கக்கூடியவருடைய மனைவிக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண குடிமகனுக்கு இந்த நாட்டில் என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த பக்கம் வந்தா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இதே பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. அந்த மாநாட்டுல விவசாயிகள் முன்னணியினுடைய தலைவர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ராகேஷ் தியாகத் அவர் மீது இந்துத்துவ அமைப்பினர் பயங்கரமான ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டுக்குள்ள புகுந்து கம்பியால அவருடைய தலையை அடிச்சு தலைப்பாகைய தனியா தூக்கி எறிய வச்சு அவர் மீது அவ்வளோ ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அங்க போய் மோடி மோடின்னு கோஷம் போட்டு அவர் மீது அப்படி ஒரு வன்மத்தையும் அவர் மேல பரப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. நாங்க வலிமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம். அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும்.
ஆனா இந்த சிந்து நதி நீரை நிறுத்துறதின் மூலியமா அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், ஒரு அப்பாவி விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதனால அந்த அந்த பயங்கரவாதிகளுக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாய மக்களும் இந்த தீவிரவாதத்தையும், பயங்கரவாதத்தையும் எதிர்க்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, இத நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு விவசாயியா இன்னொரு விவசாயிக்கு ஆதரவா குரல் கொடுக்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா பேசல. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவோ, அந்த நாட்டு அரசுக்கு ஆதரவாகவோ அவர் பேசல. அங்க இருக்கக்கூடிய விவசாயிக்கு ஆதரவா தான் அவர் பேசியிருக்காரு. ஒரு விவசாய சங்க தலைவரா இருந்துட்டு அவர் அத தான் பேச முடியும். அத பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது, அங்கே நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது மனித உரிமை மீறல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அந்த தாக்குதல தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இதுவரைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் இது குறித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. அந்த அரசாங்கமும் கூட இது குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, எடுக்க போறோம்னு சொல்லவும் கிடையாது. இப்படி இருக்கிறத பார்க்கும்போது, நிச்சயமா இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இதுக்கு எதிரா விவசாய சங்கங்கள் வந்து தங்களுடைய கண்டனங்கள பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஓராண்டு காலமா இந்த விவசாய சட்டங்களுக்கு எதிரா அவங்க மழையிலயும், வெயில்லயும் நின்னு எத்தனையோ அடிகள் வாங்கி காவல்துறை கிட்ட அவ்வளவு போராட்டங்கள் நடத்தி தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மாற்றங்களையும் கொண்டு வர முடிஞ்சுச்சு. இன்னமும் அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இப்பயும் நம்ம யோசிச்சு பார்க்கணும், சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு. இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவோ, இல்ல அப்பாவி விவசாயிகளுக்கு ஆதரவாகவோ பேசினா, இவ்வளவு வெறுப்பு பேச்சுக்கள பேசுறது, கொலைவெறி தாக்குதல் நடத்துறது, ஒரு கடற்படை வீரனுடைய மனைவின்னு கூட பார்க்காம, தன்னுடைய கணவன இழந்த ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம, அவங்க மீது அவ்வளவு வன்மத்த பரப்புறதும், ஒரு விவசாய சங்க தலைவர்ன்னு கூட பார்க்காம, அவர் மீது கொலைவெறி தாக்குதல நடத்துறோம். இது எதுவுமே இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்துக்கோ, இல்ல நாட்டினுடைய அமைதிக்கோ வழிவகுக்கவே வகுக்காது. மாறாக இது எல்லாமே பயங்கரவாதங்கள வளர்க்கக்கூடிய ஒரு செயலா தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிரா இந்த நாட்டினுடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதிரா யாராவது பேசினா, அவங்களுக்கும் இதே மாதிரி நடக்கும். ஆனா அப்ப வந்து எந்த அரசாங்கமும் இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலயும் வளர ஆரம்பிச்சிரும். இதுக்கு நம்ம இடம் குடுக்காம, மக்களாகிய நம்மளும் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்களுக்கு எதிராக ஒருமித்த குரலோடு எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த நாடு அமைதியின் பாதையில செல்லும்.